அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பிரஹலாத் அகாடமி. டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, குரூப் 2 அண்ட் 2A உண்டான மெயின்ஸுக்கு உண்டான சயின்ஸ் அண்ட் டெக்கில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சிலபஸ் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்கு உண்டான சிலபஸ்க்கு நம்ம போயிடுவோம். ஸோ வாங்க கிளாஸுக்குள்ளே போகலாம். ஸோ இது கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிளாஸ் அப்படின்றதால இது ஃபுல் அண்ட் ஃபுல் மோஸ்ட்லி எல்லாமே நோட்ஸ் இங்கிலீஷில் தான் எடுத்திருக்கேன். பட் நடத்தும் போது உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் புக்கு நம்மளுடைய 11th கம்ப்யூட்டர் டெக்னாலஜி புக்கு இருக்குது பார்த்தீங்களா, அந்த புக்கு அது மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாக சில லோக்கலில் இருக்கிற ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்ஸ் அது நான் நோட்ஸ் எடுத்திருக்கேன். நோட்ஸ் இல்லாதலாம் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. தமிழில் வேணுன்றவங்க சைடில் அப்படி நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கு உண்டான பிடிஎஃப் நான் டெலிகிராமில் அனுப்பிச்சிடுறேன். டெலிகிராமோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? சரி வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ வாட் இஸ் த கம்ப்யூட்டர்? கம்ப்யூட்டர்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இது ஒன் ஆஃப் த எலக்ட்ரானிக் டிவைஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ கம்ப்யூட்டர்ன்றது எலக்ட்ரானிக் டிவைஸ், செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் ப்ரோக்ராம் ஆர் அதர் இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம உள்ள கொடுப்போம். அப்போது கம்ப்யூட்டர் இஸ் an எலக்ட்ரானிக் டிவைஸ் தட் கேன் ரிசீவ் எ செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆர் ப்ரோக்ராம்ஸ் ஆர் எனி அதர் இன்ஃபர்மேஷன்ஸ். அதாவது என்னென்னா, இது ஒரு மின்னணு சாதனம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நம்ம இந்த கம்ப்யூட்டரில் ஆல்ரெடி உள்ளே கொடுத்துருப்போம் பார்த்தீங்களா, ஆல்ரெடி சில ப்ரோக்ராம்ஸ் என்ன பண்ணியிருப்போம்னா ரெஃபர் பண்ணி ஒரு கட்டளை தொகுப்புகளாக ப்ரோக்ராம் நாங்கள் அப்டேட் பண்ணி வச்சுருப்போம். அந்த நம்ம ஏற்கனவே பண்ண வச்சுருக்க அந்த ப்ரோக்ராம்ஸ் மூலமாக என்ன பண்ணோம்னா அந்த கம்ப்யூட்டர் ஆப்ரேட் ஆகி அதை சேவ் பண்ணி வச்சுக்குவோம். நம்ம எதனா இன்புட்டோ இல்லை அவுட்புட்டோ நம்ம கேட்கும்போதோ இல்லை கொடுக்கும்போதோ என்ன ஆகும்னா, அந்த கட்டளை நிரல் ப்ரோக்ராம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ப்ரோக்ராமின் அடிப்படையில் செயல்பட்டு அந்த கட்டளைக்கு அது உட்பட்டு நமக்கு அந்த அவுட்புட்டை நம்மளுக்கு வெளியீடாக தரும். இதுதான் கம்ப்யூட்டரோடைய ஒரு முக்கியமான வேலை. கம்ப்யூட்டர் இஸ் ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ். ஓகேங்களா? ஸோ கம்ப்யூட்டர்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக ஒரு அக்ரானிம்ஸ் மாதிரி அப்ரிவேஷன் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அப்போது சி என்பது சி ஃபார் காமன், எல்லாத்துக்கும் பொதுவாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓன்றது ஆப்ரேட்டார், ஆக்சுவலாக ஆப்ரேட்டிங் மிஷின் தானே, ஸோ அதனால் ஆப்ரேட்டார். எம்ன்றது மிஷின். பி அப்படின்றது என்னென்னா பர்டிகுலர்லி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. யூ அப்படின்றது என்ன அப்படின்னா யூஸ்டு ஃபார். டி அப்படின்றது ட்ரேட் அப்படின்வாங்க. இ அப்படின்றது எஜுகேஷன். ஆர் அப்படின்றது என்னென்னா ரிசர்ச். ஸோ கம்ப்யூட்டர் என்ன சொல்லுவாங்கன்னா, காமன் ஆப்ரேட்டார் மிஷின் பர்டிகுலர்லி யூஸ்டு ஃபார் ட்ரேட், எஜுகேஷன், ரிசர்ச் அப்படின்னு சொல்லிட்டு இதனுடைய அப்ரிவேஷனை சொல்லுவாங்க. சரி, இதுதான் கம்ப்யூட்டர் எதுக்கு யூஸ் ஆகுதுன்ட்டு இப்போ நம்ம பார்த்தோம். ஸோ ஒரு கம்ப்யூட்டர் அப்படின்றது இப்போ நம்ம பார்க்குற கம்ப்யூட்டரோ இல்லை நம்ம யூஸ் பண்ணுற கம்ப்யூட்டரோ ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்கில் அப்படியே நம்மளுக்கு கொடுக்கல. எவாலுவேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர் ஹிஸ்ட்ரி கம்ப்யூட்டரோட ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் வளர்ந்துக்கிட்டு வந்தது. ஸோ அதனால் ஹிஸ்ட்ரி ஆஃப் கம்ப்யூட்டர் பார்ப்போம். முதல்ல கம்ப்யூட்டருடைய முன்னோடி ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டருக்கு முன்னோடியாக எதுவாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அபாகஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கூட நம்ம ஸ்கூல்லலாம் சின்ன பிள்ளைங்கள்லாம் அபாகஸ் கற்றுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவோட காசை செலவு பண்ண வைப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த அபாகஸ் முறை தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருந்த அபாகஸ்ன்னு சொல்லுவாங்க. அபாகஸ் அப்படின்றது 5000 வருஷத்துக்கு முன்னாடி தோன்றப்பட்டதுங்க. இதில் யார் இதை தோற்றுவித்தார்கள் அப்படின்னா பாபிலோனியாஸ், ஆன்ஷியன்ட் பாபிலோனியாஸ். அவங்க தான் தோற்றுவிட்டிருப்பாங்க. இதை கண்டுபிடிச்சது அவங்க தான். எதுக்காக இதை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எண் கணிதத்திற்காக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு முதல் கருவி தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அபாகஸ். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்லைடு ரூல். ஸ்லைடு ரூல் அப்படின்னா என்ன அப்படின்னா, இது 1620 வாக்கில் கண்டுபிடிக்கப்பட்டது. யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வில்லியம் ஆர்ட்ரேட் அப்படின்றவர் கண்டுபிடிச்சிருப்பார். இதுவும் ஒரு அரித்மேட்டிக் ஆப்ரேஷன்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது ஒரு லாகிருதம் அடிப்படையில் செயல்படுற ஒரு மிஷினுங்க. ஓகேங்களா? ரெண்டு புறமும் எப்படி இருக்குன்னா ஒரு நிலைத்த சட்டங்கள்லாம் இருக்கும். அதுக்கு நடுவில் நகரும் சட்டம் மாதிரி இருக்கும். அதை நீங்கள் நெட்டில் போட்டு பாருங்கள், அந்த இமேஜே வரும். இதில் பயன்படுத்தி என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன் பண்ணுவாங்க, டிவிஷன், அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன் போன்ற கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் இதெல்லாம் பயன்படுத்தினாங்க. இது எந்த காலத்தில் பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1970 இதை பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க.
அதுக்கப்புறம் வந்து நம்ம பார்க்க போகிறது அரித்மேட்டிக் இன்ஜின் அப்படின்னு சொல்கிறது ஒன்று பார்க்குறோம். இதுக்கு தமிழில் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சுழல் சக்கர கணிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. 1642 வந்து இது பிளேஸ் பாஸ்கல் அப்படின்ற ஒரு ஆள் வந்து இது வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. இதுவும் எதற்காக பயன்படுத்தப்பட்டதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதே போல் அந்த அரித்மேட்டிக் ஆப்ரேஷனுக்காக தான் பயன்படுத்தப்பட்டது. 1242 பிளேசி பாஸ்கலால் கண்டுபிடிக்கப்பட்டு இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு மெக்கானிக்கல் டிவைஸாக வந்து இது வந்து இருந்ததுங்க. எதுக்காக இது யூஸ் பண்ணாங்கன்னா பல நெம்பிகளும் வேகமாற்றிகளாகவும் வந்து கணித்து இது கூறுவதற்காக வந்து இது வந்து பயன்பட்டது. அதன் பிறகு நம்ம பார்க்க போகிறது டிஃப்ரென்ஸ் இன்ஜின் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். டிஃப்ரென்ஸ் இன்ஜின் அப்படின்றது 1822 சார்லஸ் பாபேஜ் அப்படின்ற இப்போ நம்ம கம்ப்யூட்டர் ஆஃப் ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர் யார்? சார்லஸ் பாபேஜ் தானே. ஸோ அவரால் கண்டுபிடிக்கப்பட்டது தான் இந்த டிஃப்ரென்ஸ் இன்ஜின். எவாலுவேட்டட் டிஃப்ரென்ஸ் எக்ஸ்பிரஷன்ஸ் இதில் என்னென்னா ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பிரஷன்ஸை கொடுக்கும்போதோ இல்லை மிகப்பெரிய கணக்குகளை கொடுக்கும்போதோ அதையும் வந்து தீர்ப்பதற்கு ஒரு வல்லமை பொருந்திய ஒரு டிவைஸாக இருந்தது தான் இந்த டிஃப்ரென்ஸ் இன்ஜின். எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இப்போது x² + 2x + 3 இது வந்து ஒரு எக்ஸ்பிரஷன். இந்த மாதிரியான எக்ஸ்பிரஷனை கூட ஈஸியாக வந்து கணிப்பதற்கு வந்து இந்த டிஃப்ரென்ஸ் இன்ஜின்றது வந்து பயன்படுத்தப்பட்டது. அடுத்தது வந்து என்ன பயன்படுத்துதுன்னு சொன்னால் அனலைட்டிக்கல் இன்ஜின். அனலைட்டிக்கல் இன்ஜின்ன்றது 1833 சார்லஸ் பாபேஜ் என்பவரால் வந்து கண்டுபிடிக்கப்பட்டதுங்க. ஆனால் நம்மளுடைய 11th புக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1837 கொடுத்துருக்காங்க. கொஷின் பேப்பரில் சப்போஸ் இந்த கொஷின் கேட்டாங்கன்னா 1837 அப்படின்றதே போடுங்க. ஓகேங்களா? புக்கில் இருக்கிறது தான் வந்து ஆன்சர் கொடுப்பாங்க. ஸோ அதனால் இந்த அனலைட்டிக்கல் இன்ஜின் அப்படின்றது வந்து சார்லஸ் பாபேஜால் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. சப்போஸ் 1837 கொடுக்கலன்னா 1833 வந்து போடுங்க. சரி, ஓகே. அடுத்தது பாருங்கள், இந்த மிஷின் வந்து எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு இப்போ இருக்கிற கம்ப்யூட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கம்ப்யூட்டருடைய ஒரு பேசிக் ஃபவுண்டேஷனாக வந்து இந்த மிஷினை சொல்லலாம். ஏன்னா இப்போ கம்ப்யூட்டர் என்ன பண்ணுது? ஸ்டோர் பண்ணும், அந்த மிஷினை வந்து கண்ட்ரோல் பண்ணுது. அப்புறம் இன்புட் அவுட்புட் வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்கறதுக்கும் வாங்குவதற்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுதாங்க இந்த மிஷின் வந்து பண்ணுச்சு. அப்போது இந்த மிஷினில் வந்து கணக்கிடும் கருவிகள்லாம் பயன்படுத்தப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் இந்த கணிப்பொறியை பயன்படுத்துவது வந்து கொஞ்சம் சுலபமாகவும் இருந்தது. ஆனால் இந்த இயந்திரம் வந்து சரியாக வந்து செயல்படலை. ஓகேங்களா? சரியாக வந்து ரெஸ்பான்ஸ் வந்து பண்ணலை. அது மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அமைஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிடையாது. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து டேபுலேட்டிங் மிஷின். அப்படின்னா என்னென்னா 1880 ஹெர்மன் ஹலரித் அப்படின்ற ஒரு ஆளை வந்து இது வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. இது ரீட் த டேட்டா ஸ்டோர்டு ஆன் பஞ்சுடு கார்ட்ஸ். அதாவது என்னென்னா துளையிடப்பட்ட அட்டைகளை பார்த்து அதில் இருக்கிற தகவலெல்லாம் படிச்சுட்டு அதை வந்து அலசி ஆராயும் தன்மை படைத்தது தான் இந்த டேபுலேட்டிங் மிஷின். அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது ENIAC அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ENIAC அப்படின்றதுக்கு ஒன்று அப்ரிவேஷன் வந்து என்ன அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. நான் அதில் எழுதலை. எலக்ட்ரானிக் நியூமரிக்கல் இன்டிகிரேட்டர் அண்டு கால்குலேட்டர். இதுதான் வந்து ENIACோட அப்ரிவேஷன். இது 1946 ப்ரொஃபஸர் JB என்கட் அதுக்கப்புறம் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் பென்சில்வேனியா அந்த இடத்துல இருந்து இதை வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, டெவலப் பண்ணி இந்த கம்ப்யூட்டர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அந்த ப்ரோக்ராம் வந்து அதில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. இதை வந்து டிசைன்டு பை த லார்ஜ் நம்பர் ஆஃப் வேக்கம் டியூப்ஸ். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான வெற்றிட குழாய்கள் வந்து இந்த கம்ப்யூட்டரில் வந்து பயன்படுத்தப்பட்டது. பழைய கண்டுபிடிப்புகளான இப்போ நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, டேபுலேட்டிங் மிஷினு, அனலிட்டிக் இன்ஜினு, டிஃப்ரென்ஸ் இன்ஜின், இதோட கம்பேர் பண்ணும்போது 300 டைம்ஸ் வந்து இது வேகமாக வந்து கணக்கு வந்து போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பட் இது முற்றிலும் ஒரு நம்பகத்தன்மையாக வந்து இருந்தது, அன்ரிலையபிளாக இது வந்து இருந்தது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ENIACல வந்து நம்ம பார்க்க வேண்டியது. சரி, ஓகே. இந்த கம்ப்யூட்டர் க்ரியேட் பண்ணுறதுக்கு யாரெல்லாம் கான்ட்ரிபியூஷன் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து யார் அப்படின்னா பிளேசி பாஸ்கல் அப்படின்றவர் தான் பார்க்கணும். அவர் என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முதல்ல அவர் யார் அப்படின்னு பார்க்கணும். அவர் வந்து ஒரு பிரெஞ்சு கணக்கியலாளர். கால்குலேட்டர் மூலமாக தான் அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த அரித்மேட்டிக் இன்ஜின் அப்படின்ற ஒரு கருவியை வந்து அவர் வந்து கண்டுபிடிக்கிறாரு. அது வந்து அந்த கருவியில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கியர் வீல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை வந்து இயக்குவதற்காக டயலிங் சாதனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இது வந்து தமிழில் கரெக்டாக தெரியல. டயலிங் சாதனத்தை இணைச்சி கால்குலேட்டரை வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி அவர் அந்த பாஸ்கல் வந்து க்ரியேட் பண்ணியிருப்பார். ஓகேங்களா? அடுத்தது சார்லஸ் பாபேஜ்னு பார்க்கும்போது 2 வந்து க்ரியேட் பண்ணியிருப்பார். ஒன்று வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ் இன்ஜின், ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அனலைட்டிக்கல் இன்ஜின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இவர் இந்த 2 இன்ஜினை வந்து கண்டுபிடிச்சிருப்பார்.
பல நுட்பமான கணக்கீடுகள் வந்து டிஃபரன்ஸ் இன்ஜின் மூலமாக வந்து கணக்கிட்டு வந்து காமிக்கும். ஏன்னா பல எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் வந்து அதில் வந்து கொடுத்தா கூட அது வந்து ஈஸியாக வந்து கொடுக்கும். பட் ஆனால் அந்த அனலிட்டிக்கல் இன்ஜினில் வந்து என்ன பண்ண முடியும், ஸ்டோர் பண்ண முடியும், கண்ட்ரோல் பண்ண முடியும், இன்புட் அண்ட் அவுட்புட்டையும் வந்து வாங்கிக்க முடியும். அந்த கம்ப்யூட்டர் தான் இப்போ இருக்கிற நம்ம கம்ப்யூட்டரோட வந்து ஒத்து காணப்படுது. ஓகேங்களா? அதே மாதிரி நம்மளுடைய கணினியோட பிளாக் டயக்ராம் அமைப்பு வந்து இவருடைய கண்டுபிடிப்பில் வந்து இருக்குது. யாருடைய கண்டுபிடிப்பில்? சார்லஸ் பாப்பேஜோடைய கண்டுபிடிப்பில் வந்து இருக்குது. ஓகேங்களா? அதனால தான் அவரை நம்ம கணிப்பொறியியலினுடைய தந்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அதற்கு பிறகு நம்ம யாரை பார்க்கணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜான் வான் நியூமன் அப்படின்ற ஒருத்தர் பார்க்கணும். இவங்க வந்து அதுக்கு முன்னாடி வந்து லேடி அடா அப்படின்ற ஒருத்தர் இருக்காங்க, அதை மறந்துட்டோம். ஸோ லேடி அடா அப்படின்றவங்க யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு பெண்ங்க. ஓகேங்களா? அவங்க வந்து ஒரு கணக்கியல் வல்லுநராக வந்து இருந்திருக்காங்க. கம்ப்யூட்டர் இருக்குது, அந்த கம்ப்யூட்டரை இயப்பதற்கு சில கண்டிஷன்ஸை வந்து கொடுப்பாங்க. அந்த கண்டிஷன்ஸ் கொடுத்தா அந்த கம்ப்யூட்டர் வந்து திஸ் இஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கும். ஸோ அந்த மாதிரியான விஷயத்தை வந்து லேடி அடா அப்படின்றவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கண்டுபிடிச்சிருக்காங்க. இவ்வாறு முன்னதாகவே இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா தொகுத்து அந்த கண்டிஷன்ஸை வந்து அந்த ப்ரோக்ராம் வந்து க்ரியேட் பண்ணி அதுக்கு உண்டான விளக்கத்தை வந்து இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் இவங்க ஃபஸ்ட்டு கண்டிஷன் தொகுப்பாளர், அதாவது ஃபஸ்ட்டு கட்டளை தொகுப்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவர் சொல்லலாம். இந்த கேள்வி கேட்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜான் வான் நியூமன் அப்படின்றவர் வந்து நம்ம பார்க்கணும். ஸோ இவர் வந்து யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு ஹங்கேரி நாட்டு கணக்கியல் வல்லுநராக வந்து இவர் இருக்கார். யார்? ஹங்கேரி நாட்டு கணக்கியல் வல்லுநர். இவர் கம்ப்யூட்டரில் பல ப்ரோக்ராமில் வந்து செய்து பயன்படுத்த முடியும் அப்படின்ற முறையை வந்து செயல்படுத்தி காமிச்சவர் தான் யாருன்னா இவர் கம்ப்யூட்டருக்கு வழங்கப்படும் பல கட்டளைகள், பல கண்டிஷன்ஸை மெமரியில் வந்து என்ன பண்ணுவார்னா சேவ் பண்ணி அதன் பிறகு அதை வந்து மெமரியிலிருந்து ஒன் பை ஒன்னாக வந்து என்ன பண்ணியிருக்காரு, எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பார். அந்த மாதிரியான விஷயத்தை பண்ணவர் தான் யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜான் வான் நியூமன். ஓகேங்களா? இவர் வந்து ஒரு ஹங்கேரி நாட்டு கணக்கியல் வல்லுநர். ஸோ இவங்க தான் வந்து கம்ப்யூட்டருக்கு வந்து அதிகபட்சமான கான்ட்ரிபியூஷன் வந்து கொடுத்தவங்க. அடுத்தது அப்ளிகேஷன் ஆஃப் கம்ப்யூட்டருடைய பயன்பாடுகள் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போது நம்மளுடைய கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது உலகத்தில் மூல முடுக்குலேருந்து எல்லா இடத்துலையுமே வந்து இருக்குது. கணினி இல்லாமல் எந்த இடத்துலையுமே வந்து இருக்க முடியல. அதனுடைய அப்டேட் வெர்ஷன் தான் இப்போ நம்ம பயன்படுத்துகிற இந்த செல்ஃபோன்ஸும். ஓகேங்களா? நம்மளுடைய செல்கள் இறந்து, உடம்பில் இருக்கிற செல்கள் இறந்து நம்ம வந்து படுத்த மணியாக இருந்தாலும் இருப்போமே தவிர, ஆனால் கையில் ஒரு செல் இல்லாமல் நம்மளால் இருக்க முடியல. அந்த லெவலுக்கு என்ன பண்ணிட்டாங்க, இப்போ இருக்கிற செல்ஃபோனுடைய இது வந்து அதனுடைய வளர்ச்சியும் அதனுடைய தாக்கமும் நம்மளுடைய மூளைக்குள்ளேயே ஒரு சிப்பு போட்ட மாதிரி க்ரியேட் பண்ணி விட்டான். ஸோ அந்தளவுக்கு இதனுடைய அபாரமான வளர்ச்சி வந்து இருக்குது. அந்தளவுக்கு எல்லா இடத்துலையுமே வந்து இந்த கம்ப்யூட்டர் வந்து பயன்படுத்தப்படுது. ஸோ இந்த கணிப்பொறி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு இது வந்து ஒரு மின் அணுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அந்த மின் அணுவியலை அடிப்படையாக கொண்டு இயங்குகிற ஒரு மிஷின் தான் வந்து எதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்யூட்டர். ஆல்ரெடி சொன்னது தான். இது நம்ம சில டேட்டாஸை வந்து கொடுப்போம். அந்த டேட்டாவை இன்ஃபர்மேஷன்ஸை வந்து என்ன பண்ணுவோம், ஏற்றிக்கும். அந்த இன்ஃபர்மேஷன் ஒன் பை ஒன்னாக கலெக்ட் பண்ணி அது டேட்டாவாக க்ரியேட் பண்ணிக்கும். அந்த டேட்டாவை ரொம்ப வேகமாகவோ இல்லை ரொம்ப துல்லியமாகவோ ரொம்ப திறமையாகவோ வந்து நம்மளுக்கு வந்து பல்வேறு அவுட்புட்டை வந்து இது கொடுக்கறதுக்கு வந்து என்னவாக இருக்குது, இந்த கம்ப்யூட்டர்ன்றது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அப்போ அந்த கணினியினுடைய அதிவேகமான கணக்கீடு மதிப்பிடும் தன்மை, அதன் பிறகு வந்து துல்லியமான தன்மை, அது வந்து ரொம்ப சோர்வடையாமல் இருக்கும். அதனுடைய நம்பகத்தன்மை, பன்முகத்தன்மை, இது எல்லாமே வந்து இது காரணமாக சொல்லலாம். ஸோ அதுதான் வந்து இங்கே கொடுத்துருக்கேன். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹை ஸ்பீடு, அது இல்லாமல் ஹை ஸ்பீட் கால்குலேஷன், அதுக்கப்புறம் வந்து டிலிஜென்ஸ், அக்யூரசி, ரிலையபிலிட்டி, வெர்சடைலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே சேர்ந்து இந்த கம்ப்யூட்டர் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த கம்ப்யூட்டர் நம்ம எங்கெல்லாம் பயன்படுத்துகிறோம், இது ஒரு பன்முகத்தன்மை கொண்ட ஒரு சாதனமாக வந்து இருக்கிறதால நம்மளுடைய வாழ்க்கையிலிருந்து இது ஒரு அங்கமாக மாறிடுச்சு, பிரிக்கவே முடியாது. ஓகேங்களா? கிட்னி இல்லாமல் கூட இருக்க முடியும், ஆனால் இது இல்லாமல் இருக்க முடியாதுன்ற லெவலுக்கு நம்ம வந்து இருந்துட்டோம். அந்தளவுக்கு நம்மளுடைய செயல்பாடுகளும் அதன் தாக்கமாகவே வந்து இருக்கிறது. ஓகேங்களா? ஸோ அது எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எஜுகேஷனில் யூஸ் பண்ணுறாங்க, மருத்துவமனை, தற்காப்பு, வங்கிகள், வியாபாரம், அரசு, தனியார் நிறுவனங்கள், அதான் எங்கேயுமே இல்லை அப்படின்னாத நிலைமைக்கு இப்போ வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதனால் சார் ரெஸ்ட் ரூம் போனால் கூட யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு சரிங்க, ரெஸ்ட் ரூம்லேயே இப்போது நம்ம மொபைல் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரியான ஒரு தாக்கம் வந்து இப்போ வந்து நிலைமைக்கு வந்து கொண்டு போயிட்டுருக்குங்க. அடுத்தது வந்து அட்வான்டேஜஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்.
அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அப்போ அட்வான்டேஜஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அது எப்படி சொல்லலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த கம்ப்யூட்டர் மூலம் எக்கச்சக்கமான நன்மைகள் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. ஃபஸ்ட்டு வந்து குயிக் பர்ஃபார்மன்ஸ். எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் அதுக்கிட்ட கொடுத்தாலும் ரொம்ப 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 சீக்கிரமாக செஞ்சு வந்து கொடுத்துரும். அதிகமாக வேகமாக செயல்பட்டு அது வந்து டைம் டியூரேஷன் ரொம்ப ரொம்ப குறைச்சி வந்து நம்மளுக்கு வந்து டைமை வந்து என்ன பண்ணுது, நம்மளுக்கு வந்து வழங்குது. அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா, ரெடியூசஸ் இன்டெலெக்சுவல் ஸ்ட்ரெயின் அப்படின்றாங்க. அதாவது அறிவு சார்ந்த பணிகள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அறிவு சார்ந்த பணிகளை நாம் செய்யும்போது அந்த சிரமத்தை வந்து நம்மளுக்கு வந்து குறைப்பதற்கு வந்து யூஸ் ஆகுது. அவாய்ட்ஸ் மிஸ்டேக், தவறுகள் ஏற்படுவதற்கு வந்து ரொம்ப ரொம்ப குறைச்சி விட்டுடுதுங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்டோர்ஸ் டேட்டா ஈஸிலி. இப்போது நம்மளுடைய டேட்டாவோ இன்ஃபர்மேஷனோ எல்லாமே வந்து கொடுக்கும்போது அது ஈஸியாக இன்புட்டாக என்ன பண்ணிக்கணும், உள்ளீடாக வந்து என்ன பண்ணிக்கும், எல்லா விஷயத்தையும் வந்து சேமித்து வச்சுக்கும். அது மட்டும் இல்லாமல் மிக எளிதாக மற்றவர்களோடு வந்து பகிர முடியும். கம்யூனிகேஷன் ஈஸியாக வந்து கம்யூனிகேஷன் வந்து பண்ண முடியும். ஸோ இது எல்லாத்துக்கும் யூஸ் ஆகிறது தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்யூட்டர். இதுதான் வந்து அட்வான்டேஜஸ் ஆஃப் கம்ப்யூட்டர். ஓகேங்களா. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜெனரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர். இப்போ இந்த ஜெனரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கும்போது என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஜெனரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர். இந்த ஃபஸ்ட்டு ஜெனரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர் பார்க்கும்போது சரி, ஓகே, இதோட தொழில்நுட்பத்தினுடைய வளர்ச்சி, கணிப்பொறியினுடைய துறையோடைய வளர்ச்சி இதெல்லாம் தீர்மானித்து ஒவ்வொரு ஜென்ரேஷனாக வந்து இந்த கம்ப்யூட்டர் வந்து எவாலுவேஷன் ஆகி போயிட்டே இருக்குது. அதில் மொத்தம் 6 டைப்ஸ் வந்து நம்மளுடைய புக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஃபஸ்ட்டு ஜெனரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர். ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்னு பார்க்கும்போது 1942 1956 வேர்ல்டு புக்கில் வந்து 1942லேருந்து 1955ன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இதுக்கு எந்த இதனுடைய மெயின் காம்போனண்ட்டாக எதை பயன்படுத்தியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு வேக்கம் டியூப் அப்படின்றத வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. தமிழில் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வெற்றிட குழல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இதனுடைய மெரிட்ஸ் டிமெரிட்ஸ், நிறைகள் குறைகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த கம்ப்யூட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அளவில் வந்து ரொம்ப 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 பெருசுங்க. ஓகேங்களா. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 10க்கு 10 ரூம் இருக்குன்னா அந்த 10க்கு 10 ரூமில் ஒரு 3 கம்ப்யூட்டர் தான் வந்து வைக்க முடியும். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்கும். ஹைட்டு வெயிட்டு எல்லாமே பார்த்தாலும் ரொம்ப பெருசாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப பெருசாக இருக்கிறதால அதிகமாக தீனி எடுத்துக்கும். அப்போ அதோடய தீனி வந்து என்ன, கம்ப்யூட்டருக்கு எலக்ட்ரானிக்ஸ் தானே. ஸோ கரண்ட்டை வந்து அதிகமாக எடுத்துக்கும். அதிக அளவு மின்சாரத்தை வந்து இது வந்து எடுத்துக்கும். இது ரொம்ப பெருசாக இருக்கிறதால ரொம்ப வெப்பத்தை வந்து வெளிப்படுத்தும். ஓகேங்களா. அதிகமான வெப்பத்தை வந்து இது வெளிப்படுத்தும். அதுவும் இல்லாமல் இப்போது இது 3மே பாருங்களேன். ஃபஸ்ட்டு ரொம்ப பெருசாக இருக்குது, 2வது அதிகமான கரண்ட் எடுத்துக்குது, 3வது ரொம்ப ரொம்ப ஹீட்டை வந்து வெளிப்படுத்துது. இப்போது அதிகமாக மின்சாரத்தை எடுத்துக்கிறதால நம்மளுக்கு அதிகமான செலவு, ஃபஸ்ட்டு குறை. 2வது அதிகமான வெப்பத்தை வந்து இது வெளிப்படுத்துறதால நம்மளுக்கும் தீங்கு. அதாவது அங்கே ஆப்ரேட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கும் தீங்கு. ஏன்னா அந்த ஹீட்டு வந்து வெளியே வரும்போது நம்ம உடம்பு வந்து உள்வாங்கிக்கும். அப்போது வந்து உடலில் நிறைய ப்ராப்ளம் வரும், ஸ்கின் ப்ராப்ளம் வரதுக்குலாம் வாய்ப்பு இருக்குது. 2வது அது அதிகமாக வெப்பமாகுதில் ஆட்டோமேட்டிக்காக அது சீக்கிரமாக வந்து கெட்டு போயிடும். ஓகேங்களா. அதிகமான வெப்பத்தினால அந்த கம்ப்யூட்டர் வந்து செயலிழக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஓகேங்களா. இது வந்து அதனுடைய குறைகள். அதுக்கப்புறம் இதில் எந்த மொழி வந்து பயன்படுத்தப்பட்டதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மிஷின் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இதில் மிஷின் லாங்குவேஜ் அப்படின்றது வந்து பயன்படுத்துனாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மிஷின் லாங்குவேஜ் வந்து எந்த ஜென்ரேஷனில் பயன்படுத்துனாங்கன்னா ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனில் வந்து பயன்படுத்தினாங்க. இயந்திர மொழி வந்து இதில் வந்து பயன்படுத்தப்பட்டது. அதுக்கப்புறம் இதில் கேட்குற மாதிரி இருக்குது எதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டரில் எதெல்லாம் எந்த ப்ரோக்ராம்லாம் பயன்படுத்தினாங்க, எந்த சாஃப்ட்வேர்ஸ் எந்த சிஸ்டம் பயன்படுத்தினான்னு பார்த்தீங்கன்னா ENIAC அப்படின்றது, EDVAC, அப்புறம் வந்து UNIVAC, அப்புறம் வந்து ENIAC 20, அப்புறம் வந்து இதெல்லாம் பயன்படுத்தினாங்க. இதில் 27 டன் இருக்குங்க. ஓகேங்களா. எவ்வளோ, 27 டன் வந்து எடை இருக்கும். இதனுடைய பரப்பளவு பார்க்கும்போது 8x100x3 அந்த லெவலுக்கு வந்து ஒரு கம்ப்யூட்டர் வந்து ஆக்கியூபை பண்ணிக்கும். 2வது இதுக்கு வந்து 150 வாட்ஸ் கரண்ட் இருந்தால் தான் இந்த கம்ப்யூட்டர் வந்து ஒர்க் ஆகும். ஓகேங்களா. இதுதான் ஃபஸ்ட்டு ஜெனரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டரோட மொத்த டீட்டெயில். செகண்ட் ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டரை பார்ப்போம். செகண்ட் ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டரோட வேலை வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 1956லேருந்து 1964 வரைக்கும். புக்கில் என்ன பழைய புக்கில் 1955லேருந்து 64 இருக்கும். ஸோ இதை கேட்க மாட்டாங்க, ஏன்னா இதே ஒரு கான்ட்ரவர்சியாக தான் இருக்குது. இந்த இயர்ஸ்லாம் வந்து கேட்க மாட்டாங்க, தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். 2வது வந்து இதெல்லாம் பயன்படுத்துகிறது வந்து என்னென்னா டிரான்சிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து இதில் மெயின் காம்போனண்ட்டாக வந்து பயன்படுத்துகிறாங்க. இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இது தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்பீங்க, திரித்தடையகம்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இதனுடைய மெரிட்ஸ் டிமெரிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இதனுடைய நிறைகள் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர் ஒப்பிடும்போது இது வந்து சைஸில் ரொம்ப சின்னதாக இருந்தது. அதேமாதிரி ரொம்ப கம்மியான கரண்ட்டை வந்து எடுத்துக்கிச்சு. அதேமாதிரி குறைந்த வெப்பத்தை தான் வந்து இது ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனோட வெளியே வந்து ரெடியூஸ் பண்ணிச்சு.
அதுக்கப்புறம் இது வந்து எதுக்கு பயன்படுத்தினா துளையிடப்பட்ட வந்து பஞ்சடு அட்டை உள்ளீடுக்கு வந்து பயன்படுத்தப்பட்டது. அப்போது அந்த பஞ்சடு கார்ட்ஸ் மூலமாக வந்து இன்புட் வந்து நம்ம உள்ள கொடுக்கறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ரெண்டாவது ஃபஸ்ட்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்றது வந்து இந்த ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டரில் தான் வந்து உருவாக்கப்பட்டது. ஓஎஸ் வந்து இந்த ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டரில் தாங்க உருவாக்கப்பட்டது. கேட்கக்கூடிய கேள்வி கேட்பாங்க. அதேமாதிரி இது அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் உருவாக்கிட்டாங்க. அப்போ தான் அந்த பேட்ச் ப்ராசஸிங் அண்ட் மல்டி ப்ரோக்ராமிங் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ன்றது வந்து ஒன்று கொண்டு வந்தாங்க. ஒரே டைமில் வந்து நிறைய ப்ரோக்ராம் வந்து உள்ள அந்த சிஸ்டம் மூலமாக வந்து நம்ம செய்ய முடியும். நிறைய ஆப்ஸை வந்து ஓப்பன் பண்ணி அதை வந்து ரன் பண்ண முடியும், இது பண்ண முடியும். அடுத்தது வந்து இதெல்லாம் வந்து என்ன பயன்படுத்துகிறாங்க, எந்த லாங்குவேஜ் வந்து பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதே பைனரின்னு வந்து மிஷின் லாங்குவேஜ் வந்து பயன்படுத்தினாங்க. ரெண்டாவது அசம்பிளி லாங்குவேஜ் அப்படின்றத வந்து இதில் வந்து பயன்படுத்தினாங்க. ஸோ இந்த ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டரில் வந்து என்னெல்லாம் என்ன மாதிரியான கம்ப்யூட்டர்ஸ்லாம் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஐபிஎம் 1401, ஐபிஎம் 1620, யூனிவேக் 1108. ஃப்ரெண்ட்ஸ், நான் பேசுகிறது ரொம்ப ஸ்லோவாக இருந்ததுன்னா நீங்கள் ஸ்பீட் பண்ணிக்கோங்க. இல்லை நான் பேசுகிறது ரொம்ப ஸ்பீடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அதை ஸ்லோ பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷன் எல்லாமே யூடியூப்பில் இருக்குது. அடுத்தது வந்து தேர்ட் ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்னு பார்க்கும்போது 1964 1971 வரைக்கும், பட் ஓல்டு புக்கில் 75 வரைக்கும்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இந்த தேர்ட் ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டரில் வந்து என்ன பயன்படுத்துனாங்கன்னா ஐசின்றதை வந்து பயன்படுத்தினாங்க. ஐசினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்டர்கிரேட்டட் சர்க்கியூட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இதில் இருக்கிற மெரிட்ஸ் டிமெரிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த கணிப்பொறிகள் வந்து அளவில் ரொம்ப சின்னதாக வந்து இருந்தது, ரொம்ப விரைவாக ரொம்ப ஸ்பீடாக வந்து ஒர்க் பண்ணிச்சு, அதிகமான நம்பகத்தன்மையை வந்து கொண்டதாக இருந்தது. ஓகேங்களா, ரிலையபிளாக இருந்தது. அதுக்கப்புறம் குறைந்த மின்சாரத்தை வந்து இது எடுத்துக்கிச்சு தேர்ட் ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர். அது இல்லாமல் இதில் ஹை லெவல் லாங்குவேஜ் அப்படின்றது சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு சொல்கிறேன், அதெல்லாம் வந்து இதில் பயன்படுத்தப்படுது. ஸோ இப்போ ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது C++, ஜாவா, பைத்தான் இது எல்லாமே வந்து இந்த தேர்ட் ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டருக்குள்ளேயே வந்து நம்ம வந்து செயல்படுத்தப்பட்டு எக்ஸிக்யூட்டும் வந்து ஆச்சு. ஓகேங்களா, இந்த தேர்ட் ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டரில் வந்து என்ன மாதிரியான கம்ப்யூட்டர்ஸ்லாம் பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா IBM 360 சீரியஸும் ஹனிவெல் 6000 சீரியஸும் வந்து பயன்படுத்தப்பட்டது. இதில் ரொம்ப முக்கியம் வந்து ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இது தான் கேட்பாங்க. அதுக்கப்புறம் இந்த கம்ப்யூட்டர் பேர் வந்து கேட்பாங்க. ஓகேங்களா, அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஃபோர்த்து ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர். இந்த ஃபோர்த்து ஜெனரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 1971 1980 வரைக்கும். புக்கில் வந்து 1975 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க, அது பார்த்துங்க. இதில் வந்து என்ன பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா VLSI அப்படின்னு சொல்லுவாங்க. VLSIனா என்ன, அதோட எக்ஸ்பேண்ட் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வெரி லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேட்டட் சர்க்கியூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வெரி லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேட்டட் சர்க்கியூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப ரொம்ப சின்னதுங்க, அதேமாதிரி ரொம்ப ரொம்ப வேகமாக வந்து செயல்படும். ஓகேங்களா, இது IBM இருக்குது பார்த்தீங்களா, அந்த IBMமும் ஆப்பிள் கம்பெனி இருக்குல்ல, இந்த மாதிரியான மினி கம்ப்யூட்டர்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இந்த டைமில் தான் கையடக்க கணிப்பொறின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அதுவே க்ரியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இதுதான் ஃபோர்த்து ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர். ஆப்பிள்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை பார்த்துங்க. அடுத்தது ஃபிஃப்த்து ஜெனரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 1980 இன்று வரை. பட் இப்போது இதில் வந்து என்ன பயன்படுத்தியிருக்காங்கன்னா ULSI. என்னது ULSIனா என்ன சார் அப்படின்னு கேட்பீங்க. அல்ட்ரா லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேஷன். இப்போ நான் சொல்லும்போது சைடில் நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கம்ப்யூட்டரில் வந்து உள்ளே போய் கேட்டாங்கன்னா மாட்டிப்பீங்க. இந்த லெசன்லாம் ஈஸியாக தான் இருக்கும், இனிமேல் வரப்போகிற லெசன்ஸில் அந்த டேட்டாலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் மனப்பாடம் பண்ணுற மாதிரி இருக்கும். சில அப்ரிவேஷன்ஸ் எல்லாம் அதுலேயும் பார்த்துங்க. அல்ட்ரா லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதனுடைய மெரிட்ஸ் டிமெரிட்ஸ், அதாவது நிறைகள் குறைகள் அப்படின்னு பார்க்கும்போது இதனுடைய பேரலல் ப்ராசஸிங்காக இருக்கும். ஓகேங்களா, இணை செயலாக்கமாக இந்த கம்ப்யூட்டரில் வந்து இருந்தது. இது ஒரு மீக்கடத்தியாக வந்து செயல்படுத்திட்டு இருந்தாங்க. அடுத்தது இந்த கணிப்பொறியினுடைய அளவு வந்து ரொம்ப 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 கணிசமாக வந்து குறைக்கப்பட்டது. ஃபோட்டோஸோ இல்லை ட்ராயிங்ஸோ அதையே புரிஞ்சுக்கிட்டு ஒரு அவுட்புட்டாக வந்து இந்த கம்ப்யூட்டர் மூலமாக வந்து கொடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற ஒரு இதுவும் நிபுணர் அமைப்புன்னு சொல்லுவாங்க, எக்ஸ்பர்ட் சிஸ்டம் அப்படின்வாங்க.
அந்த அமைப்பும் வந்து இந்த கம்ப்யூட்டரில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அறிமுகப்படுத்தும். இன்ட்ரோடக்ஷன் வந்து இந்த இதில் இன்ட்ரோடியூஸ் பண்ணப்பட்டது வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் இந்த 5th ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டரில் தான். அதே மாதிரி இந்த கம்ப்யூட்டரில் அதுவாக வந்து தீர்மானிச்சுக்கும். கொஞ்சம் தருக்க முறையிலேயும் வந்து அதிகமான சிக்கலாக இருந்தாலும் அதுவே என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அதுக்குண்டான பிரச்சனைகளுக்கு வந்து தீர்வுகளை வந்து அதுவே கொடுத்துக்கும். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இந்த 5th ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டரில் வந்து இருந்தது. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து என்னென்னா 6th ஜெனரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர். ஃப்யூச்சரில் இந்த ப்ராப்ளம் வந்து ப்ராப்ளம்ன்ற இந்த ஃப்யூச்சரில் இந்த ப்ராசஸ் வந்து வருங்க. இதனுடைய மெரிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஒரு விஷயம் சொல்ல தேவையில்ல, அதுவாக முடிவெடுத்து அதுவாக ஒரு நல்ல விஷயத்தையும் பண்ணிக்கும், நம்ம பண்ணுற மாரி அதுவாக ஒரு கெட்ட விஷயத்தையும் பண்ணிக்கும். அந்த லெவலுக்கு வந்து அதனுடைய ஃபியூச்சரில் வந்து இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் ஏஐ மூலமாக யூஸ் ஆகும். இதில் வந்து சரியான இணைகளும் பகிர்வு கணிப்பீடு வந்து அதுவாக பண்ணிக்கும். கணிப்பொறி வந்து ரொம்ப சிறந்ததாகவும் இருக்கும். ரொம்ப 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 ஸ்பீடாகவும் ரொம்ப 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 சின்னதாகவும் வந்து இருக்கும். செயற்கை மனிதர்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இப்போ நம்ம ரோபோட்ஸ் யூஸ் பண்ணுறோம்ல அதெல்லாம் வந்து இருக்கும். இயற்கை மொழியாக இருக்கும். இப்போது அவங்கவுங்க லாங்குவேஜில் வந்து நம்ம எப்படி வந்து பயன்படுத்திக்கிறோமோ மிஷினே வந்து என்ன பண்ணணும் அந்த லாங்குவேஜ் புரிஞ்சு அதுவே அந்த லாங்குவேஜ்லேயே வந்து ப்ரோக்ராம் வந்து பண்ண முடியும். ஸோ அந்த லெவலுக்கு வந்து அந்த நார்மல் லாங்குவேஜ் நேச்சுரல் லாங்குவேஜஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நேச்சர்னால் நீங்கள் மரம் செடி கொடிலாம் இல்லை, நம்ம பேசுகிற லாங்குவேஜை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். குரல் அறிதல், மென்பொருள் உருவாக்குதல், ஒருத்தருடைய வாய்ஸ் வச்சு அதை என்னன்ற விஷயத்தையோ அதை வந்து டக்குன்னு கொடுக்குது. எல்லாமே வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாகவும் ரோபோட்டிக்ஸ் மூலமாகவும் அதுக்கப்புறம் வந்து ஐஓடின்னு சொல்லுவாங்க, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க. இது மூணுத்தையும் வச்சு வந்து அதை வந்து க்ரியேட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டரில் வந்து நம்ம இப்போ பார்த்தது. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். இப்போ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பீடு. என்னது ஸ்பீட் அப்படின்றது வந்து பார்க்கணும். ஃபஸ்ட்டு ஸ்பீடை பற்றி சொல்கிறேன், நல்லா கவனிங்க. இந்த கம்ப்யூட்டர் வந்து ரொம்ப ரொம்ப வேகமாக இயங்கக்கூட ஒரு கருவிங்க. கணிப்பொறியினுடைய வேகம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்கிறதுனா ஒரு குறிப்பிட்ட வேலை செஞ்சு முடிக்கிறதுக்கு ஒரு சில டைம் வந்து எடுத்துக்கும். அது வந்து ஒரு ஆட்டோமேட்டிக்காக அந்த மெமரியில் வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கும். அப்போது அந்த கம்ப்யூட்டரை வந்து சில பணிகளை வந்து கூடுதலாக செய்யும்போது வந்து என்ன ஆகும்னா அந்த கம்ப்யூட்டருடைய ஸ்டோரேஜ் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகும். அந்த ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு அந்த ஸ்பீடுக்காக தான் என்ன பண்ணுவோம், அந்த ஜிபிஸ் உள்ளே இருக்கிற அந்த ரேம் ரோம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும்போது நல்லா ஸ்பீடாக வந்து ஒர்க் ஆகும் அப்படின்றது. ஸோ அப்போது அது என்னென்ன வேலைலாம் செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அரித்மெட்டிக் ப்ராசஸ், அதாவது அடிஷ்னல், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் இதெல்லாம் செய்யும். ஸோ அதை வச்சு அந்த கணிப்பொறியினுடைய வேகத்தையும் வந்து டக்குன்னு சொல்ல முடியும். எவ்வளோ டைமில் வந்து அந்த ப்ராசஸ் வந்து செஞ்சு முடியுதுன்றதை வச்சு சொல்லலாம். ஸோ கணிப்பொறியினுடைய வேகம் பார்க்கும்போது மில்லி செகண்ட் 10⁻³ சொல்லுவாங்க, 10⁻6 மைக்ரோ செகண்ட், நேனோ செகண்ட் 10⁻9 போன்ற அளவுகள்லாம் வந்து குறிப்பிடப்படுவாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த கணிப்பொறி ஒரு வினாடிக்கு எவ்வளவு கட்டளைகள், அதாவது நம்பர் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆஃப் செகண்ட்ஸை வந்து எந்த லெவலுக்கு வந்து கம்மியாக செய்தோ அந்த அளவுக்கு அதனுடைய கம்மியான நேரத்தில் செய்தோ அந்த அளவுக்கு அதனுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து என்னென்னா ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது கணிப்பொறி வந்து அதிகமான அளவு விஷயத்தை வந்து உள்ளே போட்டு எடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி அதோடைய ஸ்டோரேஜ் டிவைஸ் வந்து இருக்கும். ஸோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி அதுக்குன்னா இருக்கணும், மெமரி இருந்தே இருக்கணும். ஸோ அப்போது அந்த ப்ரோக்ராமில் நம்ம சில கண்டிஷன்ஸ் வந்து கொடுத்து ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று வந்து நம்ம அதை வந்து என்ன பண்ணுறோம், அதிகமாக வேகமாக செயல்படுத்துகிற மாதிரி அந்த கம்ப்யூட்டர் வந்து திணிப்போம். அப்போ அப்படி திணிக்கும்போது அதனுடைய சொல்யூஷன்ஸோ இல்லை அதனுடைய கன்க்ளூஷன் வந்து அந்த கம்ப்யூட்டர் வந்து சீக்கிரமாகவோ இல்லைனா அந்த மெமரி வந்து ரொம்ப கம்மியாக இருந்தால் கொஞ்சம் டைம் எடுத்து கொஞ்சம் லேட்டாகவோ கொடுக்கும். ஓகேங்களா? அதில் தான் ஸ்டோரேஜை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த கணிப்பொறியினுடைய நினைவகம் இன்டர்னல் மெமரியோ வந்து லிமிட்டட் சைஸில் தான் இருக்கும். அதை வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி வந்து என்ன பண்ணலாம், எக்ஸ்ட்ராக்ட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அது செயல்படும் செயல்முறை திட்டத்தை அந்த ப்ரோக்ராம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ப்ரோக்ராமை தேவையான விஷயத்துக்காக கரெக்டாக வந்து யூஸ் பண்ணிக்கணும். அந்த கம்ப்யூட்டருடைய எக்ஸ்டர்னல் மெமரி அண்டு செகண்டரி ஸ்டோரேஜ் மெமரின்னு சொல்லுவாங்க, அதையும் நம்ம வேணும்போது எக்ஸ்டெண்டாக வந்து இன்சர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக வந்து இந்த ஸ்டோரேஜ் வந்து பயன்படுது. அடுத்தது நம்ம பார்க்க பார்த்தது வந்து வெர்சட்டிலிட்டி, பன்முகத்தன்மைன்னு சொல்லுவாங்க தமிழில். அது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் இஸ் ஏ வெர்சடைல் டூல் தான். ஓகேங்களா? ஸோ இது வந்து எதுக்காகலாம் யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டுனா பிஸ்னஸ்ஸு, சயின்டிஃபிக் ஆர் அதர் அப்ளிகேஷன்ஸ்க்கெலாம் வந்து இது வந்து யூஸ் ஆகுது. கம்ப்யூட்டர் டஸ் நாட் எ ஒண்டர்ஃபுல் வித் இஸ் பேசிக் கேப்பபிலிட்டிஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா இது ஒரு பன்முகத்தன்மை கொண்ட ஒரு இயந்திரமாக வந்து இது வந்து செயல்படுது. ஸோ இன்றளவுக்கும் வந்து ரொம்ப அதிகமாக உபயோகத்தில் இருக்கிறதுக்கு காரணம் அந்தளவுக்கு வந்து மல்டிபிள் பர்சனாலிட்டின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி எல்லா விஷயமும் வந்து அதுவே வந்து பண்ணுது.
அந்த இயந்திரங்களை போல் இல்லாமல் அந்த கணிப்பொறியில் அதற்குரிய மென்பொருட்களை கொண்டு எந்த ஒரு வேலையும் வந்து நம்மளால் வந்து செஞ்சு கொள்ள முடியும். அப்போது அதெல்லாம் எல்லாத்துக்கும் இது யூஸ் ஆகாத இது ஒரு பன்முகத்தன்மையாக வந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அடுத்தது வந்து டிலிஜென்ஸ் அப்படின்வாங்க. சோர்வு அடையாமல் இது என்ன பண்ணுது, ஒர்க் பண்ணிகிட்டே இருக்குது. ஏன்னா நம்ம மனுஷனா மிஷின் தானே. ஸோ அதுக்கு உண்டான கரெக்டான அந்த எலக்ட்ரிசிட்டி அந்த இது மட்டும் இருந்ததுனாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அந்த கம்ப்யூட்டர் நம்மளுக்கு அது உள்ளே கொடுக்குற இன்புட் அவுட்புட் கொடுத்தா போதும், ஆட்டோமேட்டிக்காக அது ஜென்ரேட் ஆகி அதுவே வந்து இது பண்ணிக்கும். அப்போ கணிப்பொறி வந்து ஒரு மின்னணு இயந்திரமாக இருக்குது. ஸோ அதனால் இது மனுஷனை போல் கலைப்படையெல்லாம் தேவையே கிடையாது. அதுக்கு கொடுக்கப்படுற வேலையை கரெக்டாக கச்சிதமாக பர்ஃபெக்டாக பிசுறே தட்டாமல் முடிச்சு கொடுத்துட்டு போயிட்டே இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து அதோடைய சோர்வடையாமை தன்மையை வந்து சொல்லுது. அதுதான் இந்த கணிப்பொறியோடைய அபாரமான வளர்ச்சிக்கு ஒரு முக்கிய காரணமாகவும் இருக்குது. ஆட்டோமேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஆட்டோமேஷன் அப்படின்னு வந்து இப்போ பார்க்கணும். ஆட்டோமேஷன் சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம என்ன பார்க்கணும், கணிப்பொறின்றது ஒரு கால்குலேட்டரோட ரொம்ப 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 உதாரணத்துக்கு சொன்னோம்னா கால்குலேட்டர் எடுத்துக்கலாம். அந்த கால்குலேட்டரோட பல மடங்கு பல விஷயத்தில் ரொம்ப திறமையாகவும் ரொம்ப தானியங்கி இயந்திரமாக வந்து செயல்படுது. ஸோ அதுக்கு கொடுக்க வேண்டிய செயல் திட்டத்தை கரெக்டாக முடித்து மனுஷனோட உதவியோடோ இல்லை மனுஷனோட உதவி இல்லாமலோ தானாகவே செயல்படுற திறனும் வந்து கொண்டதாக இப்போ இருக்கிற கம்ப்யூட்டர்ஸ்லாம் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அக்யூரசி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது துல்லியத்தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த துல்லியத்தன்மைன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கம்ப்யூட்டர்ஸ் ஆர் 100% அக்யூரேட். ஓகேவா. நீ என்ன மிஸ்டேக் பண்ணாலும் அது 100% மிஸ்டேக்குன்னு சொல்ல போகுது. நீ கரெக்டாக பண்ணணும்னா திஸ் இஸ் த கண்டிஷன் இஸ் ட்ரூன்னு சொல்லிட்டு அடுத்த கட்டத்தை எக்ஸிக்யூட்டிவ் ஆகும். ஓகேங்களா. இதுதான் வந்து இந்த கம்ப்யூட்டரில் வந்து அக்யூரஸியை ரொம்ப ரொம்ப துல்லியமாக வந்து செயல்படுங்க. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர். இதுலேருந்து நீங்கள் டிஸ்பிளே எழுதும்போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது வந்து ஹார்ட்வேர் அண்டு சாஃப்ட்வேர். ஹார்ட்வேர்னால் என்ன, சாஃப்ட்வேர்னால் என்ன அப்படின்றது பார்க்கணும். அதில் ஃபஸ்ட்டு ஹார்ட்வேர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஹார்ட்வேர்னால் என்னென்னா, ஹார்ட்வேர் ரெஃபர்ஸ் டு ஃபிசிக்கல் பார்ட்ஸ் ஆஃப் த கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்படி என்னெல்லாம் இருக்குது ஹார்ட்வேர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஃபிசிக்கல்னால் நம்ம கணிப்பொறியிலேருந்து இல்லை கணிப்பொறியினுடைய உதவியோடு அதுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு நம்மளால் தொடக்கூடிய இணைக்கப்பட்ட பகுதிகள் எல்லாமே வந்து என்ன ஹார்ட்வேர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி என்னெல்லாம் இருக்குது இந்த கம்ப்யூட்டர்லன்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டரோ ஃபஸ்ட்டு ஃபுல் பார்ட்ஸே வந்து என்னது ஹார்ட்வேர் தான் சொல்லுவாங்க. அதில் அப்படி பார்த்தீங்கன்னா தனித்தனியாக பிரித்து பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா CPU சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்னு சொல்லுவாங்க. மெமரி, கீபோர்டு, மானிட்டரு, கேஸ் ஆஃப் ட்ரைவ்ஸ், ஃப்ளாப்பி டிஸ்க்கு, ஹார்ட் டிஸ்க்கு, CD, DVD, ஆப்டிக்கல் டேப்பு, இது எல்லாமே வந்து அதில் வந்துடும். எக்ஸ்ட்ரா பார்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா பெரிபியல் காம்போனன்ட்ஸ்னு சொல்லுவோம். அதாவது இப்போது இந்த ஹார்ட்வேரை ரெண்டாக வந்து பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து CPU, ஒன்று வந்து CPU, இன்னொன்று வந்து பெரிபியல் டிவைஸ்ன்னு சொல்லுவாங்க. CPUன்னா அந்த கம்ப்யூட்டர் CPU எல்லாம் சேர்த்து CPUவோட எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து டிவைஸ் இணைப்போம் பார்த்தீங்களா, ஒயர்லாம் போட்டு, அது எல்லாமே வந்து என்னென்னா பெரிபியல் டிவைசஸ்ன்னு சொல்லுவாங்க. அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கீபோர்டு, மவுஸு, பிரிண்டரு, ஸ்கேனரு, மானிட்டரு, அப்புறம் டிஜிட்டல் கேமரா, சவுண்ட் கார்டு, இது எல்லாமே வந்து இந்த பெரிபியல் டிவைசஸில் வந்து வரும். ஓகேங்களா. ஸோ இது வந்து ஹார்ட்வேர்னால் என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சுது. அடுத்தது வந்து நம்ம பார்க்க போகிறது சாஃப்ட்வேர். வாட் இஸ் த சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சாஃப்ட்வேர் ரெஃபர்ஸ் டு த கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகேங்களா. The programs are executed to run the control the hardware. ஓகேங்களா. ஹார்ட்வேரை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது இந்த சாஃப்ட்வேர். ஓகேங்களா. ஸோ இந்த ப்ரோக்ராம்ஸ் ஆர் ஆல்சோ ஆல்சோட சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லுவாங்க. கணிப்பொறிகளை வந்து இயப்பதற்கு இந்த ப்ரோக்ராம் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டாக இருக்குங்க. இந்த கட்டளை தொகுப்பு, அதாவது ப்ரோக்ராம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து என்னென்னு சொல்கிறாங்கன்னா அந்த கட்டளை கண்டிஷன்ஸ் தான் வந்து நம்ம ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இது போன்ற ப்ரோக்ராமில் நம்ம சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லிக்கிறோம். ஓகேங்களா. ஸோ இதையும் வந்து நம்ம 2 டைப்ஸாக வந்து பிரிக்கலாம். ஒன்று வந்து சிஸ்டம் சாஃப்ட்வேர், இன்னொன்று வந்து அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். வாட் இஸ் த சிஸ்டம் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சிஸ்டம் சாஃப்ட்வேர்ன்றது கணிப்பொறி, கம்ப்யூட்டர் இருக்குல்ல, அந்த கம்ப்யூட்டரோ இல்லை அந்த கம்ப்யூட்டரோடு இணைக்கப்பட்டிருக்க கருவிகள், அதாவது அந்த பெரிஃபெரல்ஸ் டிவைசஸ், அதை வந்து கட்டுப்படுத்துவதற்கோ அதுக்கு வந்து ஒரு கண்டிஷனை கொடுக்கறதுக்கோ தேவைப்படுறது தான் இந்த சிஸ்டம் சாஃப்ட்வேர். அதுக்கு என்னென்னலாம் தேவைப்படுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆப்ரேட்டிங் சிஸ்டம், கம்பைலர், அசம்பிளர், லிங்கர், லோடர், டீபக்கர், டெக்ஸ்ட் எடிட்டர், இது எல்லாமே ஆல்ரெடி ஒரு கம்ப்யூட்டர் நீங்கள் வாங்கினீங்கன்னா அதுக்குள்ளே இருந்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக தானாக செயல்படும். இல்லைன்னா நீங்கள் செயல்படுத்தலாம். அந்த மாதிரி இருக்குது சிஸ்டம் சாஃப்ட்வேர். அப்போ அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். வாட் இஸ் த அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட வேலையை வந்து நீங்கள் செய்கிறீங்க. அந்த ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்கிறதுக்கு கம்ப்யூட்டரில் இருக்கிற சாஃப்ட்வேர் மட்டும் பத்தாது. சில டைப் பண்ணுறதுக்கு இப்போ வேர்டு, எக்ஸல் போலாம் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, இல்லைனா ஜாவா, பவர் பாயிண்ட்டு,
C++ இந்த ப்ரோக்ராமை பயன்படுத்தி ஒரு சாஃப்ட்வேரை க்ரியேட் பண்ணுறீங்க, இல்லை ஒரு ஆப்பை வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு தேவைப்படுறது எல்லாமே இந்த அப்ளிகேஷன் ஓரியன்டட் சாஃப்ட்வேர்ஸ். ஸோ அது என்னெல்லாம் எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வேர்ட்ஸ்டாரு, லோட்டஸு, டேட்டாபேஸு, மைக்ரோசாஃப்ட் வேர்டு, ஆட்டோகேடு, இது எல்லாமே வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்ஸ். ஓகேங்களா? ஏன் இப்போ டெலிகிராம் இருக்குல்ல, டெலிகிராமு, யூடியூப், இந்த டெலிகிராம் கூட ஒன் ஆஃப் த அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்ஸ் தான். அந்த சாஃப்ட்வேர்ஸ் மூலமாக க்ரியேட் பண்ண பிறகு தானே அது எல்லாமே வந்து கரெக்டாக வேர்டு, நீங்கள் பார்க்குற டாக்குமெண்ட்ஸு, வீடியோஸு எல்லாமே வந்து தனித்தனியாக பிரித்து வந்து கொடுக்கறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி நம்ம பேசிக் கம்ப்யூட்டர் பற்றி நம்ம ஃபுல்லாக பார்த்தோம். நாளைக்கு வந்து டெப்த்தாக உள்ள ஹார்ட்வேர்னால் என்ன, சாஃப்ட்வேர்னால் என்னன்றது பார்த்ததில்ல. ஹார்ட்வேருக்குள்ளே என்னென்னலாம் இருக்குது அதை பற்றி ரொம்ப டெப்த்தாகவோ, அந்த கம்ப்யூட்டர் வந்து எப்படிலாம் ரன் ஆகுது, அதுக்கப்புறம் வந்து இந்த சிலபஸ் வைஸாக கரெக்டாக போகலாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஆல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.